கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள் பார்க்க போகிறோம். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பித்து அவர் துலாம் ராசி முடிய அவர் அவருடைய பயணம் இருக்கு. அதாவது மகம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து விசாகம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பயணம் பண்ண போகிறார். அதில் குறிப்பாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன் இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு போயிடுவார். இந்த வாரம் 2 விசேஷம், முக்கியமான விசேஷம் இருக்குது. ஒன்று 7ஆம் தேதி சர்வ ஏகாதசி. ஸோ ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அன்னைக்கு முழுக்கவே ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை, மந்திரமும் சொல்வது. இந்த மந்திரம் நமக்கு ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியாக சொன்னோம்னா அந்த மந்திரம் சித்தித்தால் நம்ம எது வேணால் சாதிக்கலாம் லைஃப்பில். அது புரிஞ்சுக்கோங்க. ஏன் மந்திரங்களை திரும்ப திரும்ப முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மந்திரங்களை நீங்கள் உருவேத்த அது உங்களுக்கு பல விஷயங்களை உங்களை காப்பாற்றும். அதனால மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. 7ஆம் தேதி சர்வ ஏகாதசி, நீங்கள் விரதம் இருங்கோ, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வருது. இந்த பிரதோஷம் நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய, என்ன வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் விலகிறதுக்கு சிவபெருமான அன்னைக்கு ஈவினிங் போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய பயணத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் போகிறார். அந்த 8th, அதாவது சந்திர பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லும்போது 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 2 நாளுமே ஃபுல்லாக இருக்கார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இது ஒரு யோகமான நேரம். அப்போ இந்த காலகட்டத்தில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு செய்யணும், பிள்ளையார் வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டை செய்து கொண்டு நீங்கள் ஒரு முக்கியமான காரியங்கள் செய்ய தொடங்கினால் அந்த காரியங்கள் இந்த வாரம் வெற்றி அடையும். அதுவே குலதெய்வ வழிபாடும் இந்த வாரம் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். இப்போ சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல மாணவர்களுக்கு தடைகள் சிலருக்கு தென்படும். அவருக்கு பிள்ளையாரை கும்பிடும்போது இந்த தடைகள் விலகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹையர் எஜுகேஷனுக்கான சீட் கிடைக்கக்கூடிய யோகமும் வரும். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துடைய மிடில் ஆஃப் திஸ் வீக்லேயும் சில ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு இருந்தால் கூட வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் வருது. நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ஜாப் கிடைக்கும், அந்த யோகம் இருக்குது. சில பேர் ஹவுசிங் லோன் மற்ற லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் 5th 6th ட்ரை பண்ணால் நல்லபடியாக லோன் கிடைக்கும். பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7th and 8th இந்த வாரத்தில் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னா இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய முயற்சி நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுக்கும். நல்ல வாரமாக இருக்க போது உங்கள் பேச்சில் ஒரு உண்மை இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு விவேகம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீட்டில் நீங்கள் வைக்கிறதா சட்டம். ஆஃபீஸில் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மேஷராசி பெண்களுக்கு ரொம்ப யோகமான நேரமாக இந்த நேரம் அமையிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் அங்கேயர் கண்ணி மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணினா ரொம்ப யோகம் பெருகும். ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது எஜுகேஷன் ரீதியாக இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சில ஹடில்ஸ் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஹடில்ஸ் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுங்க. குறிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்க. ரிஷபராசி மாணவர்கள் இந்த வாரம் ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வாரம் அந்த படிப்பில் சில தடைகளோ சில ப்ராப்ளங்களோ நீங்கள் பார்க்குறீங்க. அதனால ஹயக்ரீவரை வழிபடுங்க. அதுக்கு உள்ள மந்திரம் வந்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே என்று ஹயக்ரீவருடைய மந்திரத்தை சொன்னால் உங்கள் படிப்பு விஷயங்களில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்லையும் இந்த வாரம் துவங்கும் போதே பர்டிகுலராக இந்த 2nd 3rd இதிலெல்லாம் வந்து தாயாருடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கும். நீங்கள் வந்து குடியிருக்கக்கூடிய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கை இப்போ நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சில குறைபாடுகள்லாம் இருக்கும். அந்த குறைபாடுகள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நீக்குவதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து 5th 6th டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப யோகம். பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது ஒரு உங்களுக்கு யோகமாகவே உங்களுக்கு அமையுது. ஆஃபீஸில் நல்ல பதவிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துடைய கடைசியில் 7th 8th இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் அப்போ இருக்கும். அதுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸும் கிடைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயது சம்மந்தப்பட்ட நோவுகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். நல்ல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் வந்து சேரும். அந்த யோகமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பழைய கடனை அடைக்கக்கூடிய யோகமும் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு பக்க பலமாக இருப்பீங்க. பின்னால் இருந்து இயக்குவீர்கள். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் பாருங்க. அது 100% ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்மையாக இருக்கும். உங்கள் கணவருடைய வெற்றிக்கு பின்புலமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வெற்றிகளுக்கு பின்புலமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அவரை வழிபடணும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த தைரியம் தன்னம்பிக்கை இது 2 இருந்தால் போதும் சார், வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சு வரலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2ல் செவ்வாய் இருந்தாலே அவர் பிழைச்சிக்கிடுவாருங்கிறோம். 2ல் சனி இருக்கு வச்சுக்கிடுங்களேன், அதெல்லாம் பேசிக்கிட்டு வந்துடுவாருங்க அப்படின்னு பேசுகிறோம். ஒரு தெம்பு இருக்கு அவங்களுக்கு. எது வேணாலும் இல்லாமல் கூட ஃபினான்ஷியல் இல்லாமல் போட்டும், ஏமாற்றப்படட்டும், சொத்து சம்பந்தமான ஏமாற்றம் இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுல ஒரு துணிச்சல் அவங்கள்ட்ட இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சலால் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஜெயிக்க போறீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் பேச்சில் ஒரு கோபத்தை கொடுப்பார். நான் மறுக்கல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிலருக்கு கொடுக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனோதைரியம் குறைய போறதில்லை. உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இந்த வாரம் பயணங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருகும். அம்மாவுடைய ஹெல்த்தில் இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த டேட்டில் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அவங்க ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக சிந்திப்பீங்க. அவங்க திருமணம் சம்மந்தமாக சிந்திப்பீங்க. அதுக்குள்ள முயற்சிகள் இறங்குவீங்க. வீட்டை இந்த வாரம் அழகுபடுத்துவீங்க. ஒரு கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 7ஆம் இடத்துக்குரிய குரு உங்கள்கிட்ட வந்தாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மனைவி மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
உங்க ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாரம் இருக்கும். வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல வாரம் அமைஞ்சு நல்ல வேலை கிடைக்கிறது. வேலையிலையும் நல்ல பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஆஃபீஸில். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மனம் திருப்தியாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒத்தக்கடை நரசிம்மர். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய் சாமர்த்தியம் பெருகும், வாக்கு பலிதம் பெருகும். நீங்களே ஒரு ப்ரொஃபஷன் பண்றீங்க, நீங்க ஒரு அஸ்ட்ராலஜராகவே இருக்கீங்க, வாக்கு பலிதம் பெருகும், தைரியம் பெருகும். நீங்க ஒரு மருத்துவராக இருக்கீங்க, கைராசி மருத்துவர் பேர் வாங்குவீங்க. ஒரு நீங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் விஷயங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மிகச்சிறந்த மருத்துவராக நீங்க விளங்குவீங்க. இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல யோகமாகவே உங்களுக்கு அமையிறது. காசு போனால் நல்ல பெருகும் சார். இந்த வாரத்துடைய 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகும். அதே மாதிரி 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள் கைகூடி வரும். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான நேரம், சொத்து வாங்குற நேரம். அதுக்கு நல்ல யோகமான நேரம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் படிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி வாகனங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவீங்க, ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான வாரங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். அவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரமே ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்குற பிளானட்டரி பொசிஷன்லாம் மிக முக்கியமாக ஜூபிட்டருடைய சப்போர்ட் அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சியில் நம்ம போகிற பாதை நல்லதா கெட்டதான்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல அட்வைசர், அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம தாய் தகப்பனாக இருக்கலாம், நம்முடைய வெல்விஷர்ஸ் இருக்கலாம், ஒரு நல்ல அட்வைசர் கிடைப்பாங்க. நம்ம டீச்சர்ஸாக இருக்கலாம். அவங்க காட்டக்கூடிய பாதை இல்லை அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை நம்மளை ரொம்ப உயர்த்த போகிறது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். சிலர் டிரான்ஸ்ஃபருக்கு இப்போ முயற்சி பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 days, அந்த 2nd and 3rd உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பட் 4th மத்தியானத்துலேருந்து 5th 6th எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் வரும், நல்ல ஜாப் கிடைக்கும். ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும், வேற வேலைக்கு ட்ரை பண்ணணுங்கிற சூழல், கட்டாய சூழல் கூட சிலருக்கு வரலாம். பேச்சுக்கள்ல அந்த நேரத்தில் அந்த 4th மத்தியானத்திலேருந்து 5th 6th எல்லாம் பேசுகிற பேச்சுக்களினால் சிலருக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு இருக்கிறதுனால பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். சிலர் இந்த நாட்களில் அதிகமாக புலம்புவாங்க, என்னங்க நடந்துச்சு வாழ்க்கையில் அப்படின்னு புலம்புவாங்க. இந்த நாளில் அப்படி இருக்கும். நீங்கள் அதுவே 7th and 8th பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாகாமல் இருந்துச்சுன்னா இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சேரும். நீங்கள் ஒரு கேமராமேனாக இருக்கலாம், குணச்சித்திர வேடமேற்றவராக இருக்கலாம். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். இன்னொரு புறம் புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம் நட்சத்திரங்களுக்கு இப்போ இருக்கு. ஸ்டார்ஸ் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருது.
ரொம்ப யோகமான நேரம். நிறைய பேர் வந்து வாகன பயணங்கள், மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும். புதுசா கார் வாங்குற யோகம் வருது. இப்போ டூ வீலர் வாங்குற யோகம் இருக்கு. அதெல்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல வருமானமும் ரொம்ப திருப்தியா இந்த வாரம் வந்து சேரும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தாங்க செய்யும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க அதை சமாளிச்சிருவீங்க. ஒரு ஃபாரினுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம். அடுத்த ஸ்டேட்ல வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ஸோ நல்லா இருக்குங்க, வாரம் நல்லா இருக்கு, அது சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். கற்பக விநாயகர் இருக்கார் இல்லையா, பிள்ளையார்பட்டி விநாயகர், அவரை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நன்மைகள் நடக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய 12th பிளேஸில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் சில சச்சரவுகள் இருந்தால் கூட குருவுடைய அருளினால் குடும்பம் சமாளித்து கொண்டு போயிருவீங்க. பணப்பற்றாக்குறை தீரும். நல்ல பண வருமானம் இந்த வாரம் வரும். ஆனால் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நிறைய செலவுகள் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் மிஸ்ஸஸ் பட்டுப்புடவை வாங்கி கொடுங்க அப்படி கேட்பாங்க, இல்லை நகை வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது சம்மந்தப்பட்ட அந்த செலவுகள் அதுவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சிலருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பாருங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படிங்கிற நாட்களில் வந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது உங்கள் ஜாப் சம்மந்தமாக இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே, எனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, இல்லை நான் வேறு வேலை மாற வேண்டிய அவசியத்தில் இருக்கேனே, அப்படி ஒரு சூழல் வருது அப்படிலாம் நினைப்பீங்க. ஏன்னா மிடில் ஆஃப் தி வீக் அப்படி இருக்கு. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7th and 8th உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பேச்சுவார்த்தைகள் உங்கள் வீட்டில் நடக்கும். ரொம்ப சுபமான கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் இருப்பார். குருவும் உங்களுக்கு அந்த நேரத்தில் சப்போர்ட்டாக இருப்பார். அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண பேச்சுவார்த்தைகள் மிகச்சிறப்பாக நடக்கும். திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் குடும்பத்தில், அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் சில நேரங்களில் இப்போ ஈகோ கிளாஷ் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நினைக்கிறாப்புல உங்கள் படிப்பில் நல்லா முடிக்க போகிறீங்க. படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இதெல்லாம் ரொம்ப யோகமாகவே இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். நீங்கள் உங்களுடைய பென்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வரவேண்டிய ஒரு நிலுவைத் தொகை இருக்குது, எல்லாமே இப்போ சால்வ் ஆகிற நேரம் கிடைக்கும். நல்லா இருக்குங்க வாரம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நயினார் கோவில் நாகநாத சுவாமியை வழிபடணும். நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரங்க. இந்த வாரத்துடைய ஃபர்ஸ்ட் 2 days இருக்கு பாருங்க, பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரம் முழுக்கவே கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். வார துவக்கத்தில் கல்யாணத்தை பற்றி ஒரு பேச்சு ஆரம்பிச்சிச்சுன்னா எண்ட் ஆஃப் தி வீக் அந்த 7th 8th பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி விறுவிறுன்னு நடக்கும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்குரிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. பெண் பார்க்கும் படலங்கள் நடக்கும். உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மனசு விட்டு பேசுவீங்க, இடம் பிடிச்சிடும். சிலர் வந்து இந்த வாரத்தில் வந்து காதல் கைகூடும். துளாராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும். காதல் திருமணங்கள் உருவாகும். நல்ல வாகனம் வாங்குற யோகம் இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. நல்ல கார் வாங்குற யோகம், 2 வீலர் வாங்குற யோகம், வாகனத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுறது லைஃப்பை, அது இப்போ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வெளியிடங்களுக்கு போகிறது, ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷம். லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபினான்ஷியலாகவும் இந்த வார எண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். நகை வாங்குகிற யோகம், நல்ல ட்ரெஸ் வாங்குகிற யோகம்,
ரொம்ப அன்பா இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் ரொம்ப அன்பாவே இருப்பாங்க. நீங்க ஜாப் ரீதியா ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரத்துடைய 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் ஜாப்ல சேஞ்ச் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை வெற்றிகரமா நீங்க முடிப்பீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு வெற்றிகரமான ஒரு நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருக்க போறீங்க. உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கட்டமா என்ன படிச்சா வாழ்க்கையில முன்னேறலாங்கிறத சிந்திக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஃபினான்ஷியலா உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த உதவிகள் கிடைச்சி லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. ஆபீஸ்ல பலரும் உங்களை மெச்சக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பரை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் நல்ல விஷயம், இந்த வாரத்துடைய தொடக்கத்திலேயே நல்ல ஜாப் கிடைக்கும். இன்னும் சரியான ஜாப் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நல்ல ஜாப் கிடைக்கும். சிலருக்கு ஆஃபீஸில் நல்ல பதவிகள் சேரும். அது கூட மிடில் ஆஃப் தி வீக், அந்த 5th 6th எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேட்லலாம் ஆஃபீஸில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதை செய்ய சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீக் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த 5th 6th டேட்டில் உங்களுக்கு நல்லபடியாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வருது. இதே நாட்களில் தான் காதல் சம்பந்தமாகவும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு போகும், ஊழல் வந்துட்டு போகும். இந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பெண்கள் தங்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, கிட்னி சம்பந்தமாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஆர்த்தோபெடிக்ஸ் சம்பந்தமாக ப்ரொஃபஷன் பண்ணக்கூடிய மருத்துவர்கள், கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஸோ மருத்துவ பணியாளர்களுக்கும் நல்ல நேரம் இது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நேரம். ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. வேலை விஷயத்தில், படிப்பில், குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிற நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. தரிசனம் பண்ணும்போது எல்லா முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் பெருகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஒரு நல்ல கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில்களுக்கு போகிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு சில ரிசர்ச் ஓரியன்ட் பேப்பர்ஸ் பண்ணுறவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன், அந்த வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கும். இந்த வாரத்துடைய 5th 6th இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க சிலருக்கு வேலையில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பட் நியூவாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஜாப் இப்போ கூடி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. எண்ட் ஆஃப் தி வீக், நான் சொல்றது 7th and 8th அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த 7th 8th டேட்லாம் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் கூடி வருது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூடி வருது. உங்கள் பிள்ளைகள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் வருது. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷம். உங்களுக்கு திருமணம் பார்க்குறீங்க, சுப செய்திகள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கூடி வரப்போகுது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். இப்போது
அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும், காதல் திருமணங்கள் இந்த வாரம் கைகூடக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இது பல நன்மைகள் தேடி வரும் இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்ல. அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு நரம்புகள் சம்பந்தமாக, மூட்டுகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள், கால் மூட்டுகள் பிரச்சனை, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கலாம். அதே நேரத்தில் பாருங்க, இந்த 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. எந்த வம்பு வழக்குகள் வந்தாலும் ஒதுங்கிருங்கள், வாய்தா வாங்குங்க, ஒதுங்கி போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு இஎன்டி தொடர்பான சில ப்ராப்ளங்கள், அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் கூட வரலாம், அதனால் பார்த்துக்கோங்க. அதே நேரம் 5th 6th டேட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூ ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம், ஜாப் அமையும். தொழில் சம்பந்தமான அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவீங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் கூடி வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இது 7th and 8th பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பர்டிகுலராக நல்ல ஜாப் கிடைக்கும். 7th and 8th அப்படி ரொம்ப இருக்கு. கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஜவுளித்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு அப்போ வருது. இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். புதிய பொருள்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைகிறது. நீங்கள் வழிபாட்டிற்கு தினந்தோறும் போய் ஏதாவது கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி அதில் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் அணுகுமுறைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். கஸ்டமர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். கான்டாக்ட்ஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். காரணம், குரு பகவான் உங்களை பார்க்கறதுனாலேயே எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வருது. தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் எழுதினாங்க. நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம். ஒரு கணவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கும், சண்டை போட்டுக்கிடுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆனந்தம், சந்தோஷம், உள்மனதிலிருந்து வரக்கூடிய பிரிட்டு வரக்கூடிய சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சின்னஞ்சிறு விளையாட்டுகள், குறும்புகள் கூட பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். நல்ல சுப செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகள், கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் உங்களுக்கு சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் 4ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த நாட்கள் பயணங்களை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எந்த பயணமும் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கேரண்டார் கையெழுத்து போட வேண்டாம். உங்க அம்மாவுடைய உடல் நலத்தில், உங்க மாமியாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடுங்க. பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் உங்க ஹெல்த்தில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அனாவசிய கோபங்களை தவிர்க்கணும். இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியுமே சில பேர் உங்கள்ட்ட வம்பு வழக்குகளை உருவாக்க சிலர் விரும்புவார்கள். அவாய்ட் பண்றது நல்லது. இந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 7th and 8th, இந்த 2 நாட்கள், இந்த 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாட்கள். ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல வரவு சேரும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். பிள்ளைகளால் முன்னேற்றம் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க.
ஸோ இது ஒரு நலமான வாரம், நல்ல வாரம், பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு நீங்க ஜெயிக்க போகிற ஒரு வாரம். புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க, புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியிடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சிலருக்கு இருக்கலாம், அதை கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் வியாபாரம் திருப்தியா இருக்கு, ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்றீங்க, அந்த ஜாப் கிடைக்குது உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர், கரிவலம் பால் வண்ணநாதரை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமா இருக்க போகுது. உங்களுக்கு சந்திர பகவான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயே, செகண்ட் அண்ட் தேர்ட், 4ஆம் தேதி காலைக்குள்ளேயே சிலருக்கு நல்ல வேலைக்கான ஆர்டர் வரப்போகுது. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு. நல்ல வேலைக்கான ஆர்டர் வந்து சேரப்போகுது. சிலர் கேட்குறீங்க, நான் இருக்கக்கூடிய ஜாப்லேருந்து நான் சேஞ்ச் ஆகலாமா அப்படின்னு. இதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம். நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கோ அதுதான் இறுதியான பலன்கள். இப்போ நாங்கள் கிரக பயிற்சிகள் போடுறோம், அதாவது மாத பலன்கள் போடுறோம், இல்லைன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, தமிழ் வருட பலன்கள், புத்தாண்டு பலன்கள்லாம் போடுறோம் அப்படின்னா, இந்த பலன்கள் வந்து 30% உங்களுக்கு, 70% உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அப்போ நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துக்கிடணும். அத்தோட உங்களுடைய அஸ்ட்ராலஜரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். சார் எனக்கு நியூ இயர் எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், உங்கள் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு அவர் சொல்லுவார். நீங்கள் கோச்சாரத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கும் சொல்லிட்டா நன்மைகள் நடந்துரும்னு அர்த்தமும் கிடையாது. 100% அதுவே நன்மை நடந்துடும் கிடையாது. கோச்சாரத்தில் ஒருத்தருக்கு கெடுதல் இருந்துச்சுன்னா 100% கெடுதலாக தான் நடக்கும்னு கிடையாது. ஏன்னா இந்த கோச்சாரங்கிறது 30%. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பல அன்பர்களுக்கு அது தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ரெடிக்ஷன் வந்தாச்சு, இந்த ஆண்டு நல்ல ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அது சூப்பராக தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான பலன் இருக்க முடியாது இல்லையா? அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பலனையும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலனையும் இணைத்து தான் இருக்க பலன் கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் உங்கள் ஜோதிடர் உங்களுக்கு சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு சிறந்த பலனாக இருக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்க பாருங்களேன், இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனின்னு பயப்பட வேண்டாம். புது ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். உங்களுடைய கோச்சாரப்படி பெரிய ப்ராப்ளங்கள் வரும்னு இருக்கும், அந்த ப்ராப்ளத்தோடு நிற்காது. நியூ ஜாப் ட்ரை பண்ணால் கிடைக்கும்னு அர்த்தம். ஹெல்த்தை பார்க்கணும் இந்த வாரம். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதிலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிலர் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வார்கள் இருக்கு. இல்லை உங்களுடைய பொருட்கள் திருடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது, அதில் கவனமாக இருக்கு. அதே நேரத்தில் 5th, 6th இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான டேட்டு. நீங்கள் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். புதிய ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம், அதுவும் கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் தேடலாம், கிடைக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். எப்போ கவனமாக இருக்கணும்? இந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள், 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். நம்ம ஹெல்த்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து போடக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிற 7th and 8th இந்த டேட். ஆனால் அப்படி இருந்தால் பெரிய ப்ராப்ளங்கள் வரப்போறதுன்னா, குருவுடைய பார்வை உங்களை எப்படி இருந்தாலும் காப்பாற்றும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இது நல்ல வாரம் தான். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி ஒன்று வெற்றி பெறப்போகுது. அந்த வகையில் இது நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல வளர்ச்சியை இப்போ தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.